37 பேர் உயிரிழந்திருப்பதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது மெத்தனால். இந்த மெத்தனாலுடைய பாதிப்பு என்ன, கள்ளச்சாராயம் விஷசாராயமாக மாறியது எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய டாக்டர் திரு வி.பி. சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவர் தனியார் மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவினுடைய ஆலோசனை மருத்துவரும் கூட. சார் வணக்கம். இந்த மெத்தில் ஆல்கஹால் இருந்தது அப்படின்னா அது மதுபானம். அது எப்போது மெத்தனாலாக மாறுது? எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்குமான இந்த வேறுபாடு என்ன சார்? சார், எத்தேல் ஆல்கஹால்ங்கிறது அதுதான் மதுபானம். அதுல ஆபத்து உடனடியான ஆபத்து, உயிருக்கு ஆபத்து அப்படி ஏற்படாது. அது சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கல்லீரல் அப்புறம் இந்த வயிறெல்லாம் பாதிக்கப்படும். அது நிதானமா நடக்கிறது. ஆனா மெத்தனால்ங்கிறது ஆய்வகத்துல, தொழிற்சாலையில இங்க யூஸ் பண்றது மெத்தனால். அது ஒரு சிலர் என்ன பண்றாங்க, போதைக்காக அது கூட நிறைய தண்ணியை கலந்து மற்றதை கலந்து குடிக்கும் பொழுது இந்த ஆபத்து வருது. எத்தனை ஆல்கஹால் இயற்கையான முறையில அப்சர்வ் ஆயிட்டு ஒரு போதைய மனிதனுக்கு கொடுத்துட்டு நீண்ட நாள் அவன் தொடர்ந்து எடுத்து இவருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. ஆனா மெத்தனால்ங்கிறது அப்படி இல்லை. மெத்தனால் வயிற்றுக்குள்ள போன உடனே அது அப்சர்வ் ஆகி ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் ஏற்படுத்துது. அந்த ஃபார்மிக் ஆசிட் தான் பாய்சனா மாறுது. உடம்பே அமிலத்தன்மை ஆயிடும். அது இல்லாம கண்ணுல ரெட்டினாவெல்லாம் பாதிக்கப்படும். கண் நரம்பு ரெட்டினாவை பாதிக்கப்பட்டு முதல்ல கண் பார்வை மங்களா தெரிய ஆரம்பிக்கும், பிளர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மயக்கம் வரும், வாந்தி வரும், உயிருக்கு உடம்பெல்லாம் அமிலத்தன்மை, உயிருக்கு ஆபத்து ஏற்படும், கிட்னி எல்லாம் பாதிக்கப்படும். இதுதான் இந்த மெத்தனால் ஏற்படுற ஆபத்து. இதை நம்ம தவிர்க்க முடியும். இந்த மெத்தனால்ங்கிறது தொழிற்சாலையில இருந்தும் ஆய்வகத்தில இருந்து எடுத்துதான் கலக்குறாங்க. அப்படி வர்றதுதான் இந்த மெத்தனால். இந்த மெத்தனாலை ஏன் சாராயத்துல பயன்படுத்துறாங்க? அப்படி பயன்படுத்தினா அதுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் படி அந்த மாதிரி பயன்படுத்துவாங்களா? அதுல ப்ராசஸிங் மிஸ்டேக்னால இது விஷ சாராயமா மாறுதா? அந்த டீடைல் டெக்னிக்கல் டீடைலால சொல்ல முடியல. பட் பெரும்பாலும் இது மிக்ஸ் பண்றதா, அந்த மெத்தனால் மிக்ஸ் பண்றதா, ரொம்ப கம்மியான அளவுல மிக்ஸ் பண்ணும் பொழுது அது தெரியாம போயிடுது. ஒரு பர்சன்டேஜுக்கு மேல போறப்ப அது ஆபத்து ஏற்படுத்துது. ஒரு உதாரணமா ஒரு சின்ன குழந்தையால 30 ml குடிச்சாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். பெரியவங்கள 60 to 200 ml மேல போகும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. கண் பார்வையெல்லாம் பாதிக்கப்படுது. இது மிக்சிங் தான் மோஸ்ட்லி பரிசோதனை சாலைகள், தொழிற்சாலைகள் இது மாதிரி இடத்துல இருக்கிற மெத்தனால கொண்டு மிக்ஸ் பண்றதுனால ஏற்படுற பிரச்சனை தான் சார் இந்த விஷ சாராயம். ஓகே, இந்த மெத்தனால் ஒருத்தர் உட்கொண்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நேற்று காலையில சிலர் அட்மிட்டட் ஆனதை பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஈவினிங் அதாவது அவங்கெல்லாம் முதல் நாள் நைட்டு குடிச்சவங்க, அவங்க ஈவினிங் அட்மிட் ஆகிறாங்க. என்னென்ன உறுப்புகள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்? அந்த டைம் தெரியறதே ரொம்ப லேட் ஆகுது இல்லையா? சார், டைம் சீக்கிரமே தெரிய ஆரம்பிச்சிடும். சில மணி நேரங்களே தெரிய ஆரம்பிச்சிடும். அது குடிச்ச உடனே அது அளவுக்கு அதிகமான வாமிட்டு, மயக்கம், கண் பார்வை மங்கும், கண் கூசும், கண் பார்வை மங்கும். இது வித்தியாசம். வழக்கமான இதுல அப்படி ஆகாது. இதுதான் முதல் அறிகுறி. அப்பயே நம்ம உடனே மருத்துவமனைக்கு வந்துடணும். இதுல முக்கியமான இது எப்படின்னா, இது மெத்தனாலோட பாதிப்புகளை எத்தனால்னால சரி பண்ண முடியும். நீங்க ஒரு 100 ml மெத்தனால் குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது மட்டுமே வேலை செய்யும் பொழுது கூடிய விரைவில் சீக்கிரமா கண் பார்வை பாதிக்கப்படும், உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். அந்த இடத்துல நல்ல சாராயம், அதாவது வழக்கமா குடிக்கிற சாராயத்தை நீங்க குடிச்சுன்னா அது காம்படிட்டிவ் பிளாக் ஒன்னு அது தடுத்துக்கிட்டு அதோட விபரீத தன்மையை குறைக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டே அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி கூட சொன்னாரு, இது கள்ளச்சாராயத்துல விஷசாராயம் குடிச்ச சிலருக்கு நல்ல சாராயம் கொடுத்து கூட அவங்கள காப்பாத்திருக்காங்க அப்படின்றாரு. பட் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட் பண்றாங்கல்ல, குளுக்கோஸோ இதுதானே கொடுக்குறாங்க? ஆமா சார், அதுதான் நான் சொல்றேன். சோ இது எப்படி நம்ம காப்பாத்துறோம்னா, சப்போஸ் ஒரு கடையில வாங்குறீங்க, அந்த கடையில வாங்கின மத்தவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு, அடுத்தது நான் தான் பாதிப்பாளி, இல்லை என்ன சேர்ந்தவங்க பாதிப்பாளிங்கிறப்ப நீங்க முதல்ல பண்ண வேண்டியது முதலுதவியா நல்ல சாராயத்தை வாங்கி கொடுங்க. அது கொடுக்கும் பொழுது அந்த கெட்ட விஷ சாராயத்தோட பாதிப்பு குறையும். ஸோ இதுதான் முதலுதவி நாங்க பண்றது. ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் ஹாஸ்பிட்டல்லையும் நல்ல சாராயத்தை வயிற்று வழியாகவும் கொடுக்கலாம். அதே நல்ல சாராயத்தை 10% அளவு நல்ல சாராயம், தட் இஸ் நல்ல சாராயம் நான் சொல்றது எத்தனால், அதை நம்ம சிறை வழியா வெயின்னு சொல்லுவாங்கல்ல, வெயின் வழியா கொடுத்தும் சரி பண்ணுவாங்க. இது ஒரு வகையான வைத்தியம். போமிபிசோல் அப்படிங்கிற ஒரு ஆன்டிடோட் இருக்கு, அதை கொடுத்து சரி பண்ணலாம்.
இதுக்கு மேல போகும்பொழுது டயாலிசிஸ், ரத்த சுத்திகரிப்பு பண்றோம் இல்லையா, நம்ம கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றோம் இல்லையா, அந்த டயாலிசிஸ் பண்ணியும் இந்த விஷத்தாராயத்தை வெளியில எடுத்துட முடியும். இது 3 வகையான வைத்தியம் தான். ரொம்ப குறுக்கு வழி, ரொம்ப குறுகிய காலத்துல சீக்கிரமா காப்பாற்றுறதுனா நல்ல சாராயத்தை குடிச்சிடணும். தெரிஞ்ச உடனே நல்ல சாரத்தை குடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஒரு ட்ரகோன்னு சொன்னீங்க, ஓமி டெப்சோல்னு, எதிர்கட்சி தலைவர் அதான் சொன்னாரு. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்காதா, இல்ல வந்து அது அக்சசபிள் இல்லையா, எப்படி சார் அது? சார் உண்மையை சொல்ல போனா ரொம்ப ரேரா இது வர்றதுனால ஈவன் இந்தியா ஃபுல்லாவே ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இந்த மருந்து இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்ல இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இனிமேல் கொண்டு வர நாட்கள்ல இதை நம்ம கட்டாயப்படுத்தலாம். கட்டாயமா எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த எத்தனால் வந்து கிடைக்கிறதும் மெத்தனால் கிடைக்கிறதும் எது எளிது சார்? ஏன்னா வந்து மெத்தனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்றாங்க, ஆனால் அது வெளியில் வருது. பட் எத்தனால் கிடைக்குமா, எப்படி சார்? சார் எத்தனால் தான் வழக்கமா கிடைக்கும், அவங்களால தயாரிக்க முடியும், ஈஸிலி அவைலபிள். மெத்தனால் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. நான் முன்னால சொன்னபடி தொழிற்சாலைகள்லயும் ஆய்வகங்கள்லயும் மட்டும்தான் அது கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் அந்த தொழிற்சாலையிலயும் ஆய்வகத்திலும் இருக்கிற மெத்தனாலை கொண்டு வந்து அதை போதைக்கு யூஸ் பண்றதுனால, அதை மிக்ஸ் பண்றதுனால வர்றதுதான். அவ்வளவு சீக்கிரம் மெத்தனால வாங்க முடியாது. இதுல நம்ம வாங்கக்கூடிய இப்போ நார்மலான ஒரு மதுக்கடையில் வாங்கக்கூடிய மதுபானம், கள்ள சாராயம், விஷ சாராயம், இந்த 3க்குமான டிஃப்ரெண்ட் என்ன சார்? 3ல வந்து என்னென்ன விஷயங்கள் கலந்துருக்கும் சார்? சார் ஒன்றும் இல்லை, வழக்கமா மதுபானத்துல மது கடையில வாங்குற மதுபானம் அது எத்தனால் தான். அதுல ஆபத்து வந்து உடனடியான ஆபத்து, உயிருக்கு ஆபத்து ஒன்றும் வரப்போறது இல்லை. அது வந்து நல்ல சாராயம் நம்ம சொல்லலாம். கள்ள சாராயத்திலையும் எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. கள்ள சாராயத்திலையும் அதே எத்தனால் தான் இருக்கும். அது திருட்டு மார்க்கெட்ல கள்ளத்தனமா செய்யறதுனால அது கள்ளச்சாராயம்னு பேர் வந்திருக்கு. அந்த கள்ள சாராயத்துல மெத்தனால் மிக்ஸ் பண்ணும் பொழுதுதான் அது விஷ சாராயம் ஆகுது. கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ அதுல எத்தனால் மட்டும் இருக்கிற பட்சத்துல பிரச்சனை இல்லை. மெத்தனால் மிக்ஸ் ஆகும் பொழுதுதான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. அப்பதான் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேருக்கு கண் பார்வை இதுல போயிருக்கு அப்படின்றாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் திரும்ப பார்வை வருமா? இவங்களுக்கு பார்வை மீட்டெடுக்க என்ன பண்ண முடியும் சார்? சார் இது வந்து அந்த ஆன்டிடோட், இந்த ஃபோமிபெசாங்கிற ஆன்டிடோடோ இல்ல அந்த 10% ஆல்கஹாலை நரம்பு வழி, அதாவது சிறை வழியா கொடுக்கறதுனாலயோ இல்லைன்னா நல்ல சாரத்தை கொடுக்கறதுனால தடுத்திருக்க முடியும். அப்படி இல்லாத ஒன்ஸ் இழந்துட்டு அது நிரந்தரமான இழந்த மாதிரி தான். திரும்ப பார்வை வர்றது கஷ்டம் தான் சார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்தானம் மூலமா அந்த மாதிரி வந்து அவங்க மீண்டும் பார்வை பண்ண முடியாது. கண்தானத்தில் நீங்க முன்னுக்கு விழித்திரையை மட்டும் தான் மாத்துவீங்க. ஆனா இங்க பாதிக்கப்படுறது நரம்பு, ரெட்டினா, அது பாதிக்கப்படுது. அதனால கண்தானத்தினால கொண்டு வர முடியாது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது என்ன சார்? இது வந்து எங்கே ஏற்படுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குது, திடீர்னு நடக்குது, இது ஒரு விபத்து மாதிரி. ஸோ இது எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தடுக்க முடியும்னா கள்ளச்சாரை முற்றிலும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் சார். அதாவது யாராலும், அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத கதை தான். மக்களுக்கு விழிப்புணர்வு. மக்கள் வந்துட்டு ஆத்தரைஸ்டு பார்ல மட்டும்தான் வாங்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அந்த சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு பாரு, டாஸ்மாக் இந்த மாதிரில இருந்து அவங்க அந்த மாதிரி விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளிப்பட்டு வேற யாரு கொடுத்தாலும் வாங்கி குடிக்க கூடாது. அந்த மாதிரி மலிவு விலையில கிடைச்சாலும் போகக்கூடாது. அது ஒண்ணுதான் சார் அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான் இதை காப்பாற்ற முடியும். மற்றபடி இதை முற்றிலும் எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் இது மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்தாக்காவது ஒரு நாள் யாராவது விஷயங்கள் பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து மக்களுக்கு அவேர்னஸ் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் சார். நன்றி டாக்டர். இணைந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. என்னோட இணைந்ததற்கு தந்தி தொலைக்காட்சி சார்பில் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.